Hi students, welcome to Chennai Academy. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய சீக்வன்ஸாக ஒவ்வொரு யூனிட்டோடைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 2022 கேட்கப்பட்ட இந்த வருஷம் குரூப் 2 கேட்கப்பட்ட தேர்வுக்கு அந்த ஒவ்வொரு யூனிட்டோடைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நல்ல கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது டிஸ்கஸ் பண்ணதோடைய நோக்கமே என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ட்ரெண்ட் இப்படி தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் குரூப் 4 இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் இனிமேல் இந்த ட்ரெண்டில் தான் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த வகையான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்கஸ் பண்றதோட இருந்து மட்டும் இல்லாம அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம கீழே கொடுத்து அதுல இருந்து வேற என்ன விதமான கேள்வி கேட்கலாம். ஓகே, ஒவ்வொரு கேள்விகளும் சிலபஸ்ல எந்த பாயிண்ட்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் பார்க்கறோம். ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து சயின்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த சீக்வன்ஸ் நம்ம யூனிட் 4 பார்க்குறோம். அடுத்த யூனிட் 8 யூனிட் 7 தான் அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிதாப் ஐ நவ்ரோஸ். ஓகேங்களா? அது ஒரு புத்தகம். கிதாப் ஐ நவ்ரோஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் ஆஃப் அப்படி சொல்றோம். யாருடைய போயம்ஸ்? அதாவது கிதாப் ஐ நவ்ரோஸ் என்பது டேஸ் என்பவரின் பாடல்களின் தொகுப்பு நூல் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த புக்கு வந்து யாரை பற்றி கூறுகிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆன்சர் முடியும். அப்போ இந்த புக்கு எந்த மன்னருடைய காலத்தில் சேர்ந்தது அப்படின்னா பாமினி அரசுகளுடைய காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? இப்போ பாமினி அரசுல எல்லாமே வந்து பாமினி அரசு மன்னர்கள் தான். அதனால ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாது. படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா, அதுதான் ஆன்சர். ஓகே, அப்போ இந்த பாமினி அரசை பத்தி நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாமினி அரசு 5 அரசுகளாக உடைந்தது. ஓகேங்களா? ஆக்சுவலா பாமினி அரசு உருவாக்கப்பட்டது பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1347ஆம் ஆண்டு முகமது பின் துக்ளக் ஆட்சி புரியும் பொழுது அதை பிரிச்சு வந்து பாமினி அரசு தனியா உருவாக்கி இருப்பாங்க. அதாவது துங்கபத்ரா நதிக்கு மேல பாமினி அரசு, துங்கபத்ரா நதிக்கு கீழே விஜயநகர பேரரசா இருக்கும். அப்ப இந்த பாமினி அரசு நாட்கள் போக 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 அவங்களுக்கு நிறைய சண்டைகள் நடந்து பாமினி அரசுகள் 5 துண்டுகளாக உடைந்தது. பிஜாப்பூர், பிடார், பெரார், அகமது நகர், கோல்கொண்டா அப்படி சொல்லிட்டு 5 சிற்றரசுகளாக உடைந்து விட்டது. ஓகே, அப்புறம் அந்த பிஜாப்பூர் ஒரு பகுதியை ரூல் பண்ண ஒரு மன்னர் பெயர் தான் 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. ஓகே, அந்த பிஜாப்பூரின் 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா கிதாப் இ நவ்ரோஸ் உள்ளடக்கிய வசனங்களை இயற்றினார். ஓகே, அவரை பற்றி சொல்லக்கூடியது அவர் இயற்றிய புக்கு தான். இந்நூலில் 59 பாடல்களும் 17 ஜோடி பாடல்களும் உருது மொழியில் எழுதப்பட்டுள்ளன. ரொம்ப முக்கியமானது, என்ன மொழியில் எழுதப்பட்டது அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேங்களா? என்ன புக்கு? கிதாப் இ நவ்ரோஸ் என்ன மொழியில் எழுதப்பட்டது? அது ஒரு முஸ்லீம் சம்பந்தமான நூல். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் வர வேண்டியது அரபு மொழியா உருது மொழியா கன்ஃபியூஸ் வரணும். ஓகேங்களா? அப்ப இது வந்து உருது மொழியில் எழுதப்பட்டது. ஓகே, அப்ப 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஓகே, 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா மன்னர்கள் வந்து எல்லாருமே இசையில் ஆர்வம் இருப்பாங்க. இவர் அதிக ஆர்வம் இருந்திருக்காரு. மேலும் அவர் ஒரு துருபத் பாடகர். ஓகே, துருபத் பாடகர் மற்றும் தம்பூர் என்ற இசைக்கருவியை வாசிப்பவர் என்பது கூடுதல் தகவல். ஓகே, அடுத்து திவான் இ சுல்தான், குலியாத் சுல்தான், அடுத்து இன்காதிப் இ முகமது மற்றும் மானி சுகான் ஆகிய நூல்களை குலி குதப் ஷா எழுதியுள்ளார். ஓகே, அப்போ இது வந்து வேற ஒரு மன்னர் எழுதிய நூல்கள். குலி குதப் ஷா எழுதிய நூல். அடுத்து குலியத் இ ஷாஹி அலி அடில் ஷாவால் எழுதப்பட்டது. அப்போ இந்த பாமினி அரசுல மேலும் எழுதப்பட்ட மற்ற நூல்களை பற்றி கடைசி 2 பேர் எடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டிஎன்பிசி அப்கமிங் எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்களை வச்சு கேட்கிறாங்க. ஓகே, புக்ஸ், அதோடைய ஆத்தர், புக்ஸ், அது சம்பந்தமான தகவல்கள் அப்படிதான். அடுத்த கொஸ்டின் நம்ம புக்ஸ் பத்தா வருது. ஓகே, அப்ப பாமினி அரசுல இருக்கக்கூடிய சிற்றரசுகளாக எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே இதில் கொடுத்திருக்கோம். ஓகே, திவான் இ சுல்தான், குலியத் சுல்தான், இன்காதிப் இ முகமது மற்றும் மானி சுகான் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா குலி குதாப் ஷாஹி. அடுத்து குலியத் இ ஷாஹி அலி அடில் ஷாவால் எழுதப்பட்டது. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்ஸ். சரி, 2 தகவல் எக்ஸ்ட்ராவும் மேல பார்த்து பிஜாப்பூர் 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷாவை பத்தி நம்ம கூடுதல் தகவல் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், கிதாப் இ நவ்ரோஸ் இந்த புத்தகத்தை எழுதியவர் யாரும் கேட்டாங்கன்னா 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா அவரை பத்தி தான் கூறுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசில வேற மாதிரி கேட்டிருந்தாங்க, இப்ப வேற மாதிரி கேட்கிறாங்க. கொஸ்டின் மட்டும் வச்சிருக்கேன், ஆன்சர் அப்புறம் சொல்றேன். The Buddhist poet Aswaghosa wrote புத்த சரிதா அப்படி சொல்றாங்க. அதாவது புத்த சரிதம் என்ற புத்தகத்தை எந்த மொழியில் எழுதினார்? யாரு? அஸ்வகோசர் அப்படி கேட்கிறார். இதுக்கு முன்னாடி அதாவது புத்த கவிஞர் அஸ்வகோசரால் புத்த சரிதையை டேஸ் மொழியில் இயற்றி எழுதினார் அப்படி கேட்கிறாங்க. அப்ப இந்த புத்த சரிதை நூலை இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. ஓகே, புத்த சரிதை இயற்றியவர் யாரு? அஸ்வகோசர். அது நமக்கு ஒரு கூடுதல் தகவல். புத்த சரிதை பேரே இருக்குது. அப்ப இது என்ன எந்த மதம் சம்பந்தமான புத்தகம்
அப்படின்னா புத்த மதம் சம்பந்தமான புத்தகம். ஓகேங்களா? அப்ப இது என்ன மொழியிலன்னு கேட்கிறாங்க. ஓகே, நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப நான் வந்து இந்த புத்தகம் யார் எழுதுறாங்க சொல்லிட்டு பாயிண்ட் கூடுதல் தகவலாக உருது மொழி சொன்னேன். இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன மொழின்னு கேட்கிறாங்க. இப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. என்ன மொழி? சமஸ்கிருத மொழி. சார் புத்த மதம்னாலே அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க? பாலி மொழி தானே சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, இந்த புத்தகம் மட்டும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஓகே, அப்ப ஜென்ரலா நம்ம இப்படிதான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். எல்லாருமே ஆன்சர் போட்டது இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாலி மொழி போட்டாங்க. ஆனா பாலி மொழி ஆன்சர் கிடையாது, சமஸ்கிருத மொழி தான் ஆன்சர். ஏன் பாலி மொழி போடுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம புத்த மதம் சமண மதம் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொன்னோம் அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புத்த மதமாக இருந்தால் அவங்க பின்பற்றக்கூடிய மொழி என்ன மொழினா பாலி மொழியை பின்பற்றுவாங்க. சமண மதமாக இருந்தால் அவங்க பின்பற்றக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியை பின்பற்றுவாங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புத்த மதம் சமண மதம் பின்பற்றிய மொழிகள். ஓகே, மொழிகள். அடுத்து புத்த சரிதம் அஸ்வகோசா சமஸ்கிருத கவிஞர் என்பவரால் எழுதப்பட்டது. இது புத்த கரிதா. ஓகே, புத்த கரிதா காவிய சூத்திரம், அதாவது சமஸ்கிருதத்துல என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ புத்த சரிதத்தோட இன்னொரு பேர் என்ன கேட்டாங்கன்னா புத்த கரிதா காவிய சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புத்த சரிதம் என்பது சமஸ்கிருத மொழியில் 2ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கௌதம புத்தரின் வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியமாகும். ஓகே, தொடக்கத்துல கௌதம புத்தரை பத்தி புத்த சரிதம் சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. புத்தரின் பிறப்பு முதல் இறப்பு வரை எழுதியுள்ளது. ஓகே, பிறப்பு முதல் இறப்பு வரை முழு வாழ்க்கையும் 28 அத்தியாயங்களாக கூறுது. எத்தனை அத்தியாயம் கூட அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அப்ப எல்லாத்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தம் 28 அத்தியாயங்களை கூறுகிறது. அஸ்வகோசா ஒரு பௌத்த தத்துவ ஞானி மற்றும் எழுத்தாளர். அவர் கனிஷ்கரின் அரசவை உறுப்பினராக இருந்தார். கூடுதல் தகவல். ஓகே, கனிஷ்கர் மன்னர் நம்ம ஹிஸ்டரியில முக்கியமான ஒரு மன்னர். ஏன் அப்படின்னா இவர் தான் 4வது புத்த மாநாடு நடத்தியிருப்பாருப்பா. 4வது புத்த மாநாட்டை நடத்தியவர் யாரு மட்டும் இவர் தான். ஓகே, அஸ்வகோசா ஒரு பௌத்த தத்துவ ஞானி மற்றும் எழுத்தாளர். அவர் கனிஷ்கரின் அரசவை உறுப்பினராக இருந்தார். இது கூடுதல் தகவல். சரிங்களா? அப்ப புத்த சரிதா அந்த நூல் தான். ஓகே, சமஸ்கிருதம் புக்கு எழுதுறது அஸ்வகோசர், 28 அத்தியாயம். ஓகேங்களா? ஆனா ஜென்ரலா வந்து புத்த மதம் என்ன மொழி தான் பின்பற்றுறாங்க? பாலி மொழி தான் பின்பற்றுவாங்க. சரி, லாஸ்ட் பாயிண்டா இவர் வந்து அஸ்வகோசா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனிஷ்கருடைய அரசவை உறுப்பினராக இருந்தார். ஓகே, அடுத்து பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் கிடையாது, இன்கரெக்ட் மேட்ச். பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடு. ஓகே, இப்போ டிஎன்பிசியோட கேள்விகளை இந்த மாதிரி கேள்விகள் அமையுது. ஓகே, பொருத்தம் இல்லாத கேள்விகளை இல்லாத ஒரு சொல்ல கேட்கிறாங்க. ஓகே, அப்ப இது என்ன? இந்த சுபா, சர்க்கார், பர்கானா. ஓகே, இங்க பாருங்க இங்கிலீஷ்ல சுபா, சர்க்கார், பர்கானா, வில்லேஜ். இங்க அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள், அந்த ஒரு மொழியில அந்த எந்த அரசாங்கம் நிர்வாகம் பண்ணதோ அந்த மொழியில பெயர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சிப்லாசர், பௌஜிதார், சிக்தார், பக்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து தவறா பொருத்தம் இல்லாதது கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது யாருடைய காலத்தில் இருக்கப்பட்டக்கூடிய நிர்வாகம் அப்படி பற்றிய விளக்கத்துல ஆன்சர் பார்த்தா ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? 4 மட்டும் பொருந்தாம இருக்கு. கிராமத்தை ரூல் பண்றவ பக்ஷி கிடையாது. இது மட்டும் தப்பா இருக்கு. ஓகே, மீதி எல்லாமே கரெக்ட். பொருத்தம் இல்லாத கேட்கிறாங்க. 4 மட்டும் பொருத்தம் இல்லாம இருக்குது. கிராமம் பக்ஷி கிடையாது. இது மட்டும் தான் தவறு. ஓகேங்களா? இது மட்டும் தான் வரும், மீதி 3 ரைட். அதனால 4 மட்டும் பொருத்தம் இல்லாம இருக்குது. ஓகே, அப்ப எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசோட நிர்வாகம் இப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, முகலாய பேரரசுனா பாபர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. முகலாய பேரரசு பாபர் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாபர், ஹுமாயூன், அடுத்து வந்து இடையில வந்து ஷேர்ஷா சூரர், திருப்பி ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சகாங்கீர், ஷாஜகான். இந்த மாதிரி சீக்வன்ஸா வந்து கடைசி அவுரங்கசீப்போட முகலாய பேரரசு முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்ப முகலாய பேரரசு சுபாக்களாக பிரிக்கப்பட்டது. ஓகே, சுபாக்கள்னா என்னது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாடு, இதுதான் பேரரசு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சுபாக்களாக பிரிப்போம். எப்படி நம்ம இப்போ ஒரு பெரிய நாட்டை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலமா பிரிக்கிறோமோ அதே மாதிரி இங்க வந்து சுபாக்களாக பிரிக்கிறோம். சுபாக்கள் அப்படின்னா என்னது? மாகாணம்ங்கிற அர்த்தம் தான். ஓகே, அது அடுத்த மாதிரி இருக்குது. முகலாய பேரரசு சுபாக்களாக பிரிக்கப்பட்டது. அவை மேலும் சர்க்கார், பர்கானா, கிராமம் என பிரிக்கப்பட்டது. அப்போ சுபா, அதுக்கு அடுத்து சுபாக்களை வந்து சர்க்கார் அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்து பர்கானா அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க. இதுதான் இந்த சீக்வன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த கடைசி கிராமம். அப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? இதை மாநிலம், இதை மாவட்டம், இதை தாலுகா, கடைசி நம்ம என்ன சொல்லுவோம்? கிராமம்னு சொல்றோம். அதே மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா?
அப்ப பாத்தீங்கன்னா சுபா என்பது மாகாணத்திற்கான சொல். ஓகே, சுபாங்கிறது ஒரு மாகாணத்திற்கு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக கருதப்படுகிறது. சுபாக்கள் சர்க்கார் அல்லது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. மேலும் சுபாக்கள் சர்க்கார்களாக மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. சர்க்கார்கள் மேலும் பர்கானாகளாக பிரிக்கப்பட்டது. பர்கானா சொல்லுவாங்க, அப்படின்னா மகால்கள் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஓகே, இது வந்து எப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு தகவல். அடுத்து ஆரம்பத்தில் அக்பருடைய ஆட்சியின் போது 12 சுபாக்கள் ஓகே பின்பு 15ஆக நீடிக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம ஊர்ல என்ன சொல்றோம், இந்தியாவில் மொத்தம் இந்தியாவில் ஒரு நாட்டில் 28 மாநிலங்களாக பிரிச்சு வச்சிருக்கிறோம். மேபி நாளைக்கு வந்து 28 மாநிலங்கள் வந்து மேபி எக்ஸ்டெண்ட் ஆகி 35 ஆகலாம். அதே மாதிரி அக்பரோட டைம்ல 12 இருந்தது, அவர் என்னவா மாத்துறாரு, 15ஆ மாத்துறாரு. ஏன், நிர்வாகத்தை கரெக்டா நிர்வாகம் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்தியாவில் முகலாயர்கள் ஒரு விரிவான நிர்வாக அமைப்பை நிறுவினர். மிர் பாக்ஷி, திவான் போன்ற அதிகாரிகளின் உதவியுடன் பேரரசர் மத்திய நிர்வாகத்தின் தலைவராக இருந்தார். ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஓகே, முடிஞ்சதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசர் நிர்வாகம் பொருத்தம் இல்லாதவன் கிராம பட்சியை பொறுத்தது. மீறி எல்லாமே அந்தந்த அதிகாரிகள். ஓகே, சுபாக்கள் அதிகாரம் பண்றவர் யாரு, சிப்சாதர். ஓகே, சர்க்கார் அதிகாரம் பண்றவர் யாரு, பௌஜிதார். பர்கான் அதிகாரம் பண்றது யாரு, சிக்கந்தர். ஓகே, இது எல்லாமே முகலாயர்கள் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி கேட்டிருக்கு. அதே மாதிரி டெல்லி சுல்தானுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், விஜயநகர அட்மினிஸ்ட்ரேஷன், மராத்தாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். உங்க 11th புக்ல ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்போம். அடுத்து 4வது கொஸ்டின். எப்பவுமே இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வராம இருக்காது. இந்த தடவையும் குரூப் 2 வந்திருக்குது. ஐவிசி சிந்து சமல் நாகரிகத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்திருக்கு. என்ன சார் சிந்து சமல் நாகரிகத்துல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா, அதோடைய லொகேஷன்ஸ், பிளேஸோடைய நேம், அதை யார் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணலாம், இப்படிதான் மேட்ச் பண்ணிருக்காங்க. அப்போ ஐவிசியில வந்து நம்ம எக்கச்சக்கமான பிளேஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா, மொகஞ்சந்தரோ பார்ப்போம், அப்போ அரப்பா பார்ப்போம், எக்கச்சக்கமான பிளேஸ்ல இதுல 4 பிளேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை யாரு வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, அவங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும், பொறுத்துக்க பண்ணணும். பொறுத்துக்க பண்ணணும். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சாணுதாரு, குல்லி, ராக்கிஹெரி, தோலவீரா. இங்க வந்து அவங்க வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க. ஓகே, ஆர்எல் ஸ்டீன், ஜேபி ஜோஷி, மஜும்தார், அப்புறம் அமரேந்திரநாத். ஓகே, மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஊர் பெயர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, சாணுதாரு எங்க இருக்குது, குல்லி எங்க இருக்குது, ராக்கிஹெரி எங்க இருக்குது, தோலவீராங்கிற பிளேஸ் எங்க இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம இது பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாருங்க, ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி, 3142. ஓகே, 3142. சாணுதாருக்கு மஜும்தார், குல்லி பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஸ்டீன், ராக்கிஹெரி பார்த்தீங்கன்னா அமரேந்திரநாத், தோலவீரா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜேபி ஜோஷி. அதுதான் 3142 ஆன்சர். ஓகே, அப்போ இந்த பிளேசஸ், அப்போ ஐவிசியை பொறுத்த வரைக்கும் ஐவிசியில் முதலாக கண்டறியப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன நகரம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹரப்பா நகரம் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டோம். அதனால தான் நம்ம ஐவிசி சிந்து சமல் நாகரிகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹரப்பா நாகரிகம்னே சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மொகஞ்சாந்தரோ, அது இடிகாடுகளின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கியமான நகரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோலவீரா, லோத்தல் தான் ஒரு முக்கியமான ஒரு துறைமுக நகரமாகவும் கன்சிடர் பண்ணப்படுகிறது. ஓகேங்களா, அப்ப இங்க சான்குதாரு எந்த நதிக்கரையோரம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையோரம் இருக்குது. 1931ஆம் ஆண்டு எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தோலவீரா 1985ஆம் ஆண்டு எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் பீரியட் தான் எக்ஸ்கவேட்னா அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. குஜராத் மாநிலத்தில் ரன் ஆஃப் கட்ச் இருக்குல்ல, அந்த இந்த இடத்துல ரன் ஆஃப் கட்ச் குஜராத் எப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தோலவீரா பகுதி இருக்குது. அடுத்து ராக்கிஹெரி ஹரியானா. ஓகேங்களா, ராக்கிஹெரியில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தானிய களஞ்சியம் அமைந்திருக்குது, மிகப்பெரிய தானிய களஞ்சியம் உள்ளது அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, மேற்படி சிந்து சமல் நாகரிகத்தில் 6 பெரிய நகரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th புக்ல ஒரு முக்கியமான தகவலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து சிந்து சமல் நாகரிகத்துடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு மெஹர்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிந்து சமல் நாகரிகத்துடைய முன்னோடி. அதே மாதிரி சிந்து சமல் நாகரிகம் 3300ங்கிற வருஷத்துல இருந்து 1900 வரைக்கும் நம்ம சிந்து சமல் நாகரிகத்துடைய காலம் சொல்லலாம். எல்லாமே கிமு, அதாவது பிஃபோர் காமன் இரா, பிசிஇ. இதுதான் சிந்து சமல் நாகரிகத்துடைய காலம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்பு பழமையான ஒரு நாகரிகம், இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு. இது ஒரு நகர நாகரிகம் கூட சொல்லுவாங்க, சிந்து சமல் நாகரிகம். ஹிஸ்டரியோடைய ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். நான் கிளாஸ்ல எப்பவுமே சொல்லுவேன், இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதே மாதிரி வந்தது. ஓகே, அதுக்கடுத்து நம்மளுடைய டெல்லி சுல்தான்ல ஃபேமஸான ஒரு மன்னரை பத்தி திருப்பி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, யார் அப்படி பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோடைய
அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசைப்படுத்துக. அவர் ஃபர்ஸ்ட் எதை ஆக்கிபை பண்ணார், ரெண்டாவது எதை ஆக்கிபை பண்ணார், மூணாவது எது, இந்த காலவரிசைப்படுத்தணும். கொடுத்துருக்கக்கூடிய நாளை இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆக்கிபை பண்ணணும், சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அலாவுதீன் கில்ஜி யார் அப்படி பார்த்தா இவர் கில்ஜி வம்சத்தை சேர்ந்த ஆகச்சிறந்த மன்னர். ஓகேங்களா, கில்ஜி வம்சம் சேர்ந்த ஆகச்சிறந்த மன்னர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவகிரிங்கிற ஒரு நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாமனார் சொல்லி படையெடுத்து போவார். படையெடுத்து போனதுக்கு அப்புறம் முகமது கில்ஜி எடுத்து படையெடுத்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய ஜலாலுதீன் கில்ஜி அவருடைய மாமனார் பேரு சொன்னதுக்காக படையெடுத்து போற தேவகிரியை வந்து கைப்பற்றிட்டு திருப்பி வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து யார மாமனாரை ஓகே ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு இவர் அரியணையில உட்கார்ந்துருவார். அது அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி ரொம்ப கொடூரத்தனமான மனுஷர். ஆனாலும் இவரை மாதிரி ஆளுமை பண்ணதுக்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமை. ஓகே, நாட்டையும் கட்டுக்கோப்பா இருப்பார். எல்லையும் அதிகமான விரிவாக்கம் இவருடைய காலத்தில் நடந்தது. ஓகேங்களா, அப்ப சீக்வன்ஸ் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குஜராத், அடுத்து பார்த்தீங்கன்னா ரந்தம்பூர், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தூர் சொல்றாங்க, அடுத்து மால்வா. இதுதான் சீக்வன்ஸ். ஏ ஆன்சர் 4 1 3 2. ஓகே, அப்ப சித்தூர் ஓகே அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதா சொல்றாங்க. சித்தூர் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1333ஆம் ஆண்டு ராய் ரத்தன் சிங் அவர் தான் வந்து மன்னராக இருந்திருப்பார். ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜியோட காலம் 1296 இருந்து 1316 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு. 20 வருஷம் ரூல் பண்ணுறாரு. ஆனால் 1296 மன்னராகிறதுக்கு முன்னாடியே அவர் தேவகிரியை படையெடுப்பார். தேவகிரியை படையெடுத்து வச்சிருப்பார். ஓகே, படையெடுத்து வருவார். அதுக்கப்புறம் தான் மன்னரே ஆகிறார். ஓகே, சித்தூர் பகுதி ராய் ரத்தன் சிங். சித்தூர் பகுதி ரொம்ப ஃபேமஸான பகுதி அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்பு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கதான் பத்மாவதி அந்த ஒரு பெண்ணுக்காக தான் படையெடுத்திருப்பாங்க. அது ஒரு பெரிய படமா கூட எடுக்கப்பட்டது. நார்த் இந்தியா தமிழே இருக்கு. ஓகே, இப்போ முடிச்சா அந்த படத்தை பாருங்க. அது அலாவுதீன் கில்ஜியோட தத்ரூபமான உருவம் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா, அப்ப சித்தூர்ல யாரு இருந்தா, சித்தூர்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் கிடையாது, ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சித்தூர், ராஜபுத்திர இளவரசர் இருக்குது. ஓகே, அப்ப சித்தூர்ல ராய் ரத்தன் சிங் திருப்பியும் மீண்டும் தேவகிரியை படையெடுத்து செய்வார். ஓகே, ஃபர்ஸ்ட் தடவை போவாரு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 10 வருஷம் கழிச்சு போறாரு. 1306-7ஆம் ஆண்டு ராம்தேவ்ங்கிற மன்னர் இருக்காரு. அடுத்து வாராங்கல் பகுதி. ஓகே, பகுதி வந்து வாராங்கல் தெலுங்கானா பகுதியில் 1308ஆம் ஆண்டு பிரதாபருத்ர தேவா அந்த மன்னர் தான். அடுத்து துவார சமுத்ரா அப்படிங்கிற ஒரு பகுதி என்ன பண்ணா 1310ஆம் ஆண்டு வீரபல்லாலா 3. ஓகே, 3ஆம் வீரபல்லாலாங்கிற மன்னர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு துவார சமுத்ரால. மதுரையில 1311ஆம் ஆண்டு சுந்தர பாண்டியன்கிற மன்னர் தான் ரோல் பண்ணுவார் மதுரை. ஓகே, மதுரையில சுந்தர பாண்டியன் 1316ஆம் ஆண்டு. மதுரை தான் வந்து அவருடைய கடைசி படையெடுப்பாக, அந்த மன்னருக்கு இருக்கக்கூடிய கடைசி படையெடுப்பாக மதுரை தான் நிகழ்ந்திருக்கும். ஓகே, மதுரைக்கு வந்து வருவதற்கு ஐடியாவே இருக்காது. ஆனால் நம்ம ஊர்ல சுந்தர பாண்டியனுக்கும் இன்னொரு பாண்டிய மன்னருக்கும் அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய சண்டை காரணமாக இங்க வந்து மதுரைக்கு வந்து கூட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மதுரை சுந்தர பாண்டியன். ஓகே, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்கள் தான் இந்த சித்தூர், ஒரு சில ஊர்கள் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா மால்வா இந்த பகுதியில தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து வருவார். இதுக்கப்புறம் சவுத் இந்தியா நோக்கி போற படையெடுப்பு எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படை தளபதி மாலிக் கஃபூர் தான் படையெடுத்து போவார். ஓகே, அது முக்கியமானது. ஓகே, இங்க வாராங்கல்ல இருந்தே துவார சமுத்திரா எல்லா பகுதியிலுமே ஆக்சுவலா வந்து யார் தான் மாலிக் கஃபூர் தான் ஆக்சுவலா படையெடுத்தே போவார். ஓகே, அதனால அலாவுதீன் கில்ஜியோடைய படை தளபதி யாருன்றது ரொம்ப முக்கியம். அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி மாலிக் கஃபூர். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம வந்து யூனிட் 4ல நச்சுன்னு ஒரு 5 கேள்வி இப்படிதான் கேட்டிருப்பாங்க. இப்படிதான் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் நமக்கு இப்படிதான் கேள்விகள் இருக்கும் பார்த்துருக்கோம். அதோடைய கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். இதை நம்ம ஒரு ஐடியா வச்சுட்டு அப்போ படிக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஐடியா வச்சு படிக்கும். ஓகே, இனிமேல் புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, நம்மளுடைய இன்ஸ்டியூட்லையும் புது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் போட நினைக்கிறவங்க நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம். தேங்க்யூ.